இவ்வளோ நீர் பிரம்மி செடி எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. வணக்கம். இதை எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் ஊர்லேயும் நீங்கள் ஃப்ரீயாகவே அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காட்டியும், நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் வளர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கூட நான் கட்டாயமாக ஷேர் பண்ணிப்பேன் நான். இது எனக்கு ஃப்ரீயாக கிடச்சனால, என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே தான் கொடுக்க போகிறேன். இந்த நீர் பிரம்மி செடியை நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். பார்க்குற இடம்லாம் எனக்கு நீர் பிரம்மி செடி இருக்கிற மாதிரியே தான் தெரியும். போய் பார்த்தா அதுவா இருக்காது. இந்த தடவை போய் பார்த்தப்ப அதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பொதுவா மூலிகை அப்படின்னா கசப்பாக தான் இருக்கும். மோஸ்ட்லி கசக்கும்னு சொல்லி குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன் நம்மளே கூட தான் சாப்பிட மாட்டோம். ஏதாவது கஷாயம் போடுறதுக்கோ, இல்லை முடிக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கோ தான் பயன்படுத்துவோம். ஆனால் இதனுடைய சுவை வந்து இனிப்பும் துவர்ப்பும் கலந்து இருக்குது. பொதுவாக அக்குபஞ்சரில் இனிப்பு துவர்ப்புங்கிறது 2 ஆர்கானோட இன்டர்னல் ஆர்கானோட தொடர்புடையது. இனிப்பு அப்படிங்கிறது வயிறோடையும், துவர்ப்புங்கிறது ஸ்ப்ளீன் மண்ணீரல்ங்கிற ஒரு ஆர்கானோடையும் தொடர்புடையது. இந்த 2 ஆர்கானும் நல்லா இருந்ததுன்னா நம்ம உடலே நல்லா இருக்கும். நோய்களே அந்த அளவுக்கு வராது. ஜீரண சக்தி நல்லா இருந்ததுன்னா நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நோய்களை பார்த்து பயப்படவே தேவையில்லை. அப்படியே எது வந்தாலும் அது தானாகவே சரியாக போயிடும். இதுதான் அந்த நீர் பிரம்மி செடி. இந்த குட்டியாக இருக்குது பாருங்களேன், பூக்களை 5 பெட்டல்ஸ் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கவே. அந்த இடத்துல இது ஒரே ஒரு பூ தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா அந்த பூக்கள்லாம் கருகி போயிடுமா. பார்த்தோன்னே நான் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு சந்தோஷத்தில் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போகிறவங்க வர்றவங்கலாம் அது என்னது என்னதுன்னு கேட்டுக்கிட்டே போனாங்க. இந்த நீர் பிரம்மி செடியை நினைவாற்றல் அதிகரிக்குமா அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. ஆனால் இதை நம்ம வந்து சட்னியாக எடுத்துக்கும்போது பச்சையாக கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. பச்சையாக யாருமே நம்மளே சாப்பிட மாட்டோம். கொண்டு வந்து வளர்த்துருவோம், ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இதை வந்து சட்னியாக பயன்படுத்தணுன்னா, இல்லை துவையலாக பயன்படுத்தணுன்னா நம்ம வந்து அன்றாடம் இதை பயன்படுத்துவோம். இதே ஒரு சளி இருக்கிற நபர் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதே சளியிலே 2 வகை இருக்குது. வந்து உடல் சூடானாலும் சளி வெளிப்படும், உடல் குளிர்ச்சியானாலும் சளி வெளிப்படும். இப்போ உடல் சூடுனால வெளிப்படுற சளி எப்படி இருக்கும் தெரியுமா? அது வெளியிலே வராது, கட்டியாக நெஞ்சிலே இருக்கும் அது. அந்த வகையான சளி இருக்கிறவங்க இந்த நீர் பிரம்மி செடியை துவையலாவோ, இல்லை ரசத்துலேயோ, இல்லை காலையில் பால் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக டெய்லியுமே இதை குடிக்கக்கூடாது. ஒரு நாள், இது வாரத்தில் 3 நாள் குடிக்கலாம். ஒரு 4 இலைகளை போட்டு சுடு தண்ணி போட்டு அதில் தேனோ இல்லை வெல்லமோ, பனை வெல்லமோ போட்டு குடிக்கலாம். அப்படி செய்யும்போது அந்த சளியெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை தான் இருக்குது. நெஞ்சு சளின்னு தான் சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த மூக்கில் ஒளி வந்துடும். அதை குழந்தைங்கள மூக்கை சிந்தி விட்டாவே மோஸ்ட்லி அந்த சளியெல்லாம் இருக்காது. ஆனால் அதை யாரும் பண்ணுறதில்ல. அது அப்படியே தான் குழந்தைங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது தொண்டை கமறல் இருந்தால் கூட இந்த அந்த டீ போட்டு குடிக்கும்போது சரியாயிடும். வயிற்றில் புண்ணு இருந்தாலும் மணத்தக்காளி கீரையோடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம். புற்றுநோய் கூட வராமல் இருக்குமா. மூட்டு வீக்கம் இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்திக்கலாமா. இது எங்கே கிடைக்கும்னா, ரொம்ப நாளாக எந்த இடத்துல நீர்த்தேக்கம் இருந்துக்கிட்டே இருக்கோ அந்த இடத்துலலாம் கட்டாயமாக இந்த நீர் பிரம்மி செடி கிடைக்கும். ஏரி, குளம், குட்டைன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது அந்த பக்கத்து வீட்டு தாத்தா நான் கை கால்லாம் கழுவுறதுக்காக தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க. செடியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டு தோட்டத்தையும் காட்டினாரு. இது வல்லாரை செடி அவங்க வீட்டு தோட்டத்தில் உள்ளது. செடிகளையும் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நன்றி.